இன்னைக்கு வந்து நாங்கள் காஸ்மோஸ் குக்வாக் அப்படின்ற ஒரு பிராண்ட் சீரீஸில் காஸ்மோஸ் குக்வாக் மினி அப்படின்ற ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஷெஃப் சீதாராம் சார், ஜிஆர்டியோட கார்பரேட் ஷெஃப் வந்து இது அன்வீல் பண்ணியிருக்காரு. எங்களோட நண்பர்கள் சங்கீதா ரெஸ்டாரண்ட் செயின் உரிமையாளர் பாபு சார், அப்புறம் சங்கர்நாதன், அப்போலோ பனானா லீஃப் சிங்கப்பூர், அப்புறம் A2B மிஸ்டர் விஷ்ணு சங்கர், பல நண்பர்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷெஃப் அஜித் ரெசிடென்சி ஹோட்டலில் இருக்கிற கார்பரேட் ஷெஃப்பும் அவர் இன்னைக்கு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இது வந்து ரொம்ப காம்பேக்ட் மிஷின். இது 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இது கெப்பாசிட்டி வந்து 20லிருந்து 1000 லிட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. இது டேபிள் டாப் மாடல், சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் ஆகும். இது சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்வீட் ஷாப்ஸ், சாக்லேட் நடத்துகிறவங்க, சாக்லேட் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். இது இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டுக்கும் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பிளான் இருக்குது. இது ரொம்ப காம்பேக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ டெமோலாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்வீட்ஸ் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. டெம்பரேச்சர் வந்து அப்போ 250 டிகிரி C. இது வந்து ப்ரைஸ் ஆஸ் ஆஃப் நோ 8.5 lakhs + GST நம்ம இந்தியாவில் வச்சுருக்கோம். அது பொருளை பொறுத்து. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கோம். இது அரௌண்ட் about 20 to 25 minutes ஆச்சு. அது பொருள் இப்போ சாம்பார், நான்வெஜ் கிரேவி எல்லாத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே தான் ஆகும். அதனால ஃபாஸ்டாலாம் ஆகாது. சாப்பாடுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அந்த டைம் தான் ஆகும். அது அந்த டைமில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ராடக்டோட டேஸ்ட் வந்து வேரி ஆகாது. இப்போ நம்ம நார்மலாக பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அது ஆகாது. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ப்ராடக்ட். இது வந்து 20 லிட்டர் அப்படின்னா இப்போது ரவுண்ட் அபவுட் 8 to 10 கிலோ பொருள் வரைக்கும் பண்ணலாம். அது வந்து எகெயின் ப்ராடக்டை பொறுத்து. இப்போ நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறோம்னா 10 கிலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது 3.5-4 கிலோ பண்ணலாம். அந்த மாதிரி வேரி ஆகும். இந்த மிஷின் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டைம் லிமிட்லாம் கிடையாது. கண்டினியூஸ் யூசேஜ் தான். எங்களுக்கு வந்து நாங்கள் வேர்ல்டு வைடாக எங்களுக்கு ஃபுல் செட்டப் இருக்குது. இந்தியாவில் மட்டும் நாங்கள் 42 டெக்னீஷியன்ஸ் வச்சுருக்கோம். தமிழ்நாடுலேயும் சரி, ஆந்திரா, கர்நாடகா, நார்த் இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. எங்களோட பேஸே வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் தான். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமில் நாங்கள் வந்து சப்போர்ட் சர்வீஸ்லாம் நல்லா பண்ணிட்டு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் எல்லாம். இப்போ மேனுவலாக வந்து ஆளே கிடைக்க மாட்டேங்குது. இது ஸ்வீட் மாஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த ப்ரிசிஷனான ஆளுங்க கம்மியாயிட்டு. இது அந்த ப்ரிசிஷன் கொண்டு வரலாம். ஆள் மிச்சமோட பெர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப கிடைக்கும் சார். அதுதான் ரொம்ப. அஃப்கோர்ஸ் லேபர் சேவிங் இருக்குது. இந்த மாதிரி சின்ன மிஷினில் லேபர் அப்படின்ற ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது. ப்ரிசிஷன், ஸ்பேஸ், இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சேஃப்டி. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். ஒரு மாலில் இருக்கும். நம்ம மாலில் போய் இப்போ கேஸ் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது சேஃப்டிக்கு. இது மாதிரி இண்டக்ஷன் எக்யூப்மெண்ட்டு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ஷன், ப்ரிசிஷன் கிடைக்குது. அதுதான். என்ன சார் சுவை? இப்போ சுவை அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் இது பண்ணுறது ஒரு வெசல் தான். அதே வெசல் தான். அந்த ரா மெட்டீரியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை அரைக்கிறது வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சா அதோட பக்குவம் வேறு மாதிரி, கல்லில் அரைச்சா அதோட பக்குவம் வேறு மாதிரி. அந்த பக்குவத்தில் வர பொருளை தூக்கி இதில் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. வேரியேஷன் கிடையாது. ஹீட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபுட்டில். நம்ம கல்லில் அரைக்கும் போது அம்மியில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப மைல்டு. இப்போ கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலையோ அரைக்கும்போது அதோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். அதோட வேரியேஷனால தான் ஃபுட்டோட ஃப்ளேவர் மாறுது. குக்கிங் பொறுத்த வரைக்கும் அது பேலன்ஸ் ஆகிரும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் ரிட்டென்ஷன் 100%. அதில் மாறவே மாறாது. இண்டக்ஷன் கன்சப்ஷன் வந்து ரொம்ப லோ. இன்னைக்கு வந்து நம்ம டெக்னாலஜியே வந்து சோலார், இண்டக்ஷன் அப்படின்னு மாறிட்டு தான் இருக்கு. ஸோ இது க்ரீன் எனர்ஜி, நம்ம க்ரீன் டெக்னாலஜிக்கு போயிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட்டான மிஷின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் போனால் 2 to 3 யூனிட் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கே. ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, அவ்வளோதான் வரும் சார். 8.5 lakhs + GST இப்போதைக்கு வச்சுருக்கோம். ரைட்.
எனக்கு அண்ணன்கள்லாம் இவங்க வீட்டில் போனோம்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கட்சினா இவங்க வீட்டில் தான் போய் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பாட்டாக பாடிட்டு இருப்பாங்க. அந்த காலங்களில் அந்த காலத்துலேருந்து பழக்கம் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி பண்ணி வைப்போம். அந்த டைம்லேருந்து பழக்கம் இன்றைக்கு வரைக்கும் பழக்கம். இதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட பழக்கம் தாத்தா தாத்தான்னு அதெல்லாம் ஆசையாக இருக்கும். அது மாதிரி கொடுக்க வருவது எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நான் அந்த நாளைக்கு இந்த நாளைக்கு நினைச்சு வரும்போது எப்படி இருக்குன்னா சுத்தச்சம்பா பச்சை நெல்லு குத்தத்தானே இடம் நான் இப்போ குத்த தேவையில்லை எல்லாம் மொத்தமாக வந்தது எல்லாரும் சாப்பாடு சமைக்கிறது வந்து அதுக்கு கொடுக்குறது பரிமாறி ஊட்டுறது தான் உங்க கண்டுபிடிக்கிறீங்க கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாம் இல்லை இனிமேல் பாருங்க உங்க குழந்தைகளே வரும்போது நீங்க என்ன சீக்கிரமா கொடுக்க போறீங்க நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது அது மட்டும்லாம் வைக்க போறது இல்லை எல்லாரும் வீட்டுக்கு வேலையை ஆள் தான் வைக்க போறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க சீக்கிரமா கொடுக்கும்போது இதுல இன்னும் சின்ன சைஸ் சீதனம் இல்ல அன்பளிப்பு அன்பளிப்பு சீதனம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நீங்க நேமா கஷ்டப்பட கீரை பசியெல்லாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கிறோமா அதுல கேட்டேன் எல்லாம் வைக்கலாமா அதுல ரசம் வைக்கலாமா சாம்பார் வைக்கலாமா எல்லாம் வைக்கலாம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னும் கையிறக்கம் அது ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்லா இருக்கும். யாருக்கு எல்லாம் வேலை செய்யறாங்க வேலை செய்யறது எங்க இருக்கு. இப்ப எங்க மியூசிக்லயே கம்ப்யூட்டர் வந்துச்சு. இவர் மியூசிக்லயும் பெரிய சமயத்தில் ஒரு படம் மியூசிக் பண்ணி ரிலீஸ் பண்ணாரு. நாங்கெல்லாம் பார்த்தா நானும் பாட்டு எழுதுறேன் அவருக்கு இவருக்கும் சேர்ந்து பாட்டு எழுதுறேன். நிறைய பாடல்கள் கேட்டிருக்கேன் அவருடைய பாடல்கள்லாம். ரொம்ப இசையிலையும் நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள். சாப்பாடுன்னு சொன்னோன்னே சரி இன்னைக்கு சாப்பிட்றது கூட ஐட்டம் பண்ணுறாங்க சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி இருந்தேன். ஆனால் சுகர் தான் பரவாயில்ல அப்படிங்கிறத அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அது அந்த மாதிரி டெம்ப் பண்ணுறதே சொல்லலாம். அந்த அளவுக்கு வேலைகளை ரொம்ப சீக்கிரம் மாற்றுவர்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபாரின்ல எல்லா இடங்களுக்கும் அவங்க வந்து சப்ளை பண்றாங்க. அவர்கள பேசுது உங்களுக்கே தெரியாம அவங்களுடைய மிஷின்ல உருவான சாப்பாடு தான் நீங்க பல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாம எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ல அவருடைய இதெல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஆக எல்லாருக்கும் அரிசுவையோடு நல்லா சாப்பிடணும் நல்லா இருக்கணும்ன்றதுல என்ன உள்ள சதீஷ் அவர்களை பார்த்தால வந்து கொல்லோட சமையல் சோதம் பாய் கோரிகளும் பிரமாதம் கௌரவம் பிரசாதம் இதுவே எனக்கு போகுதுன்னு நான் பாடுறது. இப்ப கடற்கரை 10 கடற்கரை சமைச்சு போடுறது நான் பார்த்தேன் ரெடியாக. அந்த மாதிரி சீக்கிரமா கொண்டு விஷயங்களை இன்னும் சீக்கிரம் ஆகணும் ஆகி. ஆனா நிஜமா சொல்றேன் உண்மையில சொல்றேன் வீட்டுல இந்த மசாலா போட்டு அரைச்சு கைக்கு அப்படி வளைச்சு அந்த மசாலா போட்டு அந்த அந்த விஷயம் இதுல வந்து நினைக்கிறேன் வந்துடும் இல்ல அதெல்லாம் நினைச்சு பார்க்குறேன். நம்மளாம் மசாலா அரைச்சு போட்டு அது நெல் குத்தி இந்த பாட்டுகள் தான் போட்டுருக்கோம். அது மாதிரி அவைகளை இவைகளை சிக்கனமாக கொண்டதுக்கு மேல் விஞ்ஞான காலத்துல என்னென்ன வருமோ ஊட்டி விடுறது மட்டும் ஒரு வருஷம் வயசானவங்க சாப்பிட முடியாம பழகினாங்கன்னா அதுக்கு மிஷின் வச்சு சாப்பாடு ரசிச்சு ஆட்டு சொல்லி ஊட்டுற மாதிரி ஒன்று கண்டுபிடிக்க பின்னால சும்மா சொல்றோம். உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இது மறக்க முடியாத நண்பர் விலக முடியாத நண்பர் பிரிய மனமில்லாத ஒரு நண்பர். அவர்களோட நண்பர் கூப்பிட்டு நம்ம தான் இருக்க முடியாது. வந்திருக்கிறேன் உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு எனக்கு பெரிய விளையாட்டுலாம் வந்துருவாங்க. அவங்களோடு சேர்ந்து இணைய நிற்க வைக்கிறது இதுக்காக வேண்டியது தான் நான் இந்த மாதிரி சட்டை போட்டிருந்தேன். உங்களோட நீங்க இப்படி சொல்லுவீங்க இளமை அப்படின்னு இளமை இது டைகர்ஸ்னா இளமை தான் பார்த்துக்கலாம். அது வந்து அதுக்கு மிஷின் இருந்துச்சு பாருங்க. ஓகேங்க நன்றி 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 நன்றி. எல்லாம் சந்தோஷம் ஆக எப்படி இடிப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி இடிப்பான வாழ்க்கையில் வாழ்ந்த சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணீங்க. இதுல வெள்ளத்துல பண்ண முடியாது எல்லாத்தையும் பண்ணணும் டேஸ்ட் தான் பண்ணணும். ஓ ரைட் வெள்ளம் தான் சாப்பிடணுக்காக அதனால பார்த்து ஓகே நான் வாங்குவது பார்க்குறேன். தேங்க்யூ சதீஷ். தேங்க்யூ.